வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 7 சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இந்த சீவக சிந்தாமணியினுடைய பாவகை விருத்தப்பா. இந்த சீவக சிந்தாமணிக்கு ஒரு சிறப்பு உண்டு. மணநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய நாடு ஏமாங்கத நாடு. அதனுடைய தலைநகரம் ராசமாபுரம். மன்னன் சச்சந்தன், அவனுடைய மனைவி விசையை. இதில் வில்லன் மற்றும் அமைச்சன் கட்டியங்காரன். இந்த சீவக சிந்தாமணியினுடைய கதாநாயகன் சீவகன். அவனுடைய வளர்ப்பு தந்தை கந்துக்கடன். ஆசிரியர் அச்சநந்தி. அதை நான் எழுதி போடல. மனைவியர் மொத்தம் 8 பேர். இது ஆர்டர் படி எழுதி போட்டிருக்கேன், படிச்சுக்குங்க. ஜீவகன் சீவக சிந்தாமணியில் சீவகனுக்கு மனைவி 8 பேர். காந்தவருத்தை, குணமாலை, பதுமையர், கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, இலக்கணை. இப்போ இந்த கதையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படுவது. இலியட் ஒடிசிக்கு நிகராக சொல்லப்பட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி சமண காப்பியமாக இருந்தாலும் காதல் ரசமும் காமச்சுவையும் அதிகமாக இடம்பெற்றுள்ள காப்பியம். திருத்தக்க தேவர் முனிவர் தான். இருந்தாலும் இதை ஆரம்பத்தில் இருந்து காதல் சுவையோடு கொண்டு போயிருப்பார். நாமகள் இளம்பகத்திலிருந்து முக்தி இளம்பகம் ஃபுல்லாகவுமே கிட்டத்தட்ட 13 இளம்பகம் ஃபுல்லுமே காதலை பற்றி சொன்னாலும் இறுதியில் முக்தி இளம்பகத்தில் வாழ்க்கை நிலையாமையை சொல்லியிருப்பார். சமண சமயத்தினுடைய கருத்தை இறுதியில் கொண்டு முடிச்சிருப்பார். அதாவது மணிமேகலை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க பௌத்த சமயத்தினுடைய கருத்துக்கள். அதில் கேப் கிடைச்சா போதும், பௌத்த சமயத்தினுடைய கோட்பாடுகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலப்பதிகாரம் இயற்றியவர் சமணர் இளங்கோவடிகளாக இருந்தாலும் அதில் சமரச சமய சன்மார்க்கம் மாதிரி மேக்சிமம் குன்றக்குறவை இருக்கும், ஆட்சியர் குறவை இருக்கும். சிவனுடைய கோயில் சொல்லுவான், பிறவையாக்கா பெரியான் கோயில், பெரியோன் கோயில்னு வரும், நெடியோன் குன்றம்னு வரும். இப்படி சிவனுக்கு, திருமாலுக்கு, முருகனுக்கு, பலராமனுக்கு, பிரம்மனுக்கு இருந்த கோவில் பற்றி, விழா பற்றி, இந்திர விழா பற்றி சிறப்பாக சொல்லப்படும். இளங்கோ அடிகள் சமணராக இருந்தாலும் சிலப்பதிகாரத்தில் சைவ சமயம், வைணவ சமயம், வைதீக சமயங்கள் அழகாக போற்றப்பட்டது. ஆனால் மணிமேகலை பௌத்தம், சிந்தாமணி சமணம். அதாவது சமணம் அப்படின்னாவே சைவ சமயத்தை விட, வைணவ சமயத்தை விட, பௌத்த சமயத்தை விட மிகவும் கடினமான ஒன்று. சமண சமயத்தை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் கடினம். ஏன்னா சமணர்கள் உழவு கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா உழவு பண்ணுனா கிருமிகள் இறந்து போயிடும் அப்படின்னு. செருப்பு போட்டு கூட நடக்க மாட்டாங்க, கிருமிகள் செத்து போயிடும்ன்ட்டு. உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தல் தான் சமணனுடைய தலையாய கொள்கை. வடக்கிருத்தல் அப்படிங்கிற கான்செப்டு தமிழ் இலக்கியத்துக்கு வருவதற்கு மூல காரணமே சமணம் தான். புரியுதுங்களா? கடைசீட்டில் இந்த முக்தி இளம்பக்கத்தில் இவர் அதுகதேவனுடைய புகழை சொல்லி விசையை, அதாவது சீவகனுடைய தாய் முதல்ல துறவு பூண்ட செய்தி வரும். இறுதியில் சீவகன் தன்னுடைய மனைவி என்பதோடு துறவு போணுவான். இது கதை பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு உள்ள கட்டமைப்போட இன்றைக்கி எடுத்தால் கூட இந்த கதை படம் நல்லா பண்ணலாம் அளவுக்கு அந்த காலத்தில் அழகாக இருந்திருக்கும். ஆரம்பத்திலேயே காட்சி வரும். அதாவது சச்சந்தன் சீவகனுடைய தந்தை, விசையை சீவகனுடைய தாய்.
ஏமாங்கத நாடு, ரொம்ப வளமையும் செழுமையும் எப்படி கம்பராமாயணத்தில் அயோத்தி சொல்லப்படுதோ அதுபோல் இயற்கை வளம் நிரம்பிய நாடு. அந்த நாட்டில் சச்சந்தனும் விசையையும் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சச்சந்தனுடைய அமைச்சன் தான் கட்டியங்காதன். இந்த கட்டியங்காதன் தான் இந்த சிந்தாமணி என்ற காப்பியத்தில் வில்லன். இவன் என்ன பண்ணுவான், சச்சந்தனை கொலை பண்ணணும், கொலை பண்ணிவிட்டு ஆட்சியை கைப்பற்ற திட்டமிடுவான். தீ நிமித்தங்கள்லாம் ஏற்படும். பாருங்கள், அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தை சொல்கிற மாதிரி விசையைக்கு ஒரு கெட்ட சகுனம் ஏற்படும். சச்சந்தனுக்கும் உள்ளுணர்வு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு செய்தி வரும். அந்த சமயத்தில் விசையை கற்பிணியாக இருப்பா, கதுவுற்றுதுப்பா. அப்போ கண்டுபிடிச்சிடுவான். அந்த அரண்மனை காவலர்களுடைய பாதுகாப்போடு சச்சந்தனை கொலை பண்ணிடுவான். அந்த சமயத்தில் தமிழ் சினிமாவில் வர மாதிரி தான் சச்சந்தன் என்ன பண்ணுவான், ஒரு மயில் பொதி விமானம், புஷ்பக விமானம் மாதிரி அந்த விமானத்தில் விசையை உட்கார வச்சு அனுப்பிவிட்ருவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணும், ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு சுடுகாட்டில் அந்த மயில் பொதி இறங்கும். அந்த சுடுகாட்டில் அந்த மயில் பொதி இறங்கின பின்னாடி செண்பக மாலை அப்படிங்கிற தோழி உருவத்தில் ஒரு தெய்வம் அந்த பிரசவத்துக்கு உதவி பண்ணும். அந்த சமயத்தில் சுடுகாட்டில் பிறந்தவன் தான் சீவகன். அந்த சமயத்தில் கந்துக்கடன் அப்படிங்கிற வணிகன் அந்த பக்கம் போகும்போது ஒரு குழந்தை, ஏன்னா அவனுடைய குழந்தையை புதைக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு கந்துக்கடன் போவான். அப்போ பிறந்து கிடந்த குழந்தைய எடுத்து இறந்த குழந்தைய புதைச்சிட்டு பிறந்த குழந்தைய சீவகனை எடுத்து வளர்த்துவான். கந்துக்கடன் என்பவன் ஒரு வணிகன். அந்த கந்துக்கடன் அச்சனந்தி அப்படிங்கிற ஒரு சமண பெரியார்கிட்ட சீவகனை கொடுத்து படிக்க வைப்பான். சீவகன் நல்லா வளர்ந்து முடித்த உடனே, இப்படி உங்கள் அப்பா மன்னன், உங்கள் அம்மா விசையை உயிரோடு இருக்காங்க, எங்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் சீவகனுடைய நண்பன் பதுமுகன், பல்வேறு கதாபாத்திரங்கள்லாம் அழகாக இதில் சொல்லப்பட்டிருக்கோம். இதில் சீவகன் 8 பேரை திருமணம் செய்தது தான் இந்த கதையினுடைய சுவராசியம். இந்த வரிசையாக 8 பெண்களை திருமணம் பண்ணிட்டு இறுதியில் இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாதுன்னு துறவு போவதாக இந்த கதையை அமைச்சிருப்பார். இப்போ நான் வரிசையாக உங்களுக்கு 8 இந்த காந்தவருத்தை, குணமாலை, பதுமையார், கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, இலக்கணை, இந்த 13 லம்பகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காட்சிகளை நான் சொல்லிடுறேன். எழுதி போடுறேன், கரெக்டாக கவனிங்க, பாருங்கள். ஃபஸ்ட்டு நாமகள் இளம்பகம். மொத்தம் 13 இளம்பகம். இதில் ஃபஸ்ட்டு நாமகள் இளம்பகம். இதில் ஜீவகன் கல்வி கற்ற விஷயம் ஞானம். ஞானம் என்னும் என்ன சொல்றாங்கன்னா குமரி கல்வியை கற்றது. மணந்ததுன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. இரண்டாவது கோவிந்தையர் கலம்பகம். இதெல்லாம் நெல்படுத்துகளை கூட கேட்கலாம். கோவிந்தையர். இதில் கோவிந்தையர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணு. அதாவது சீவகனுடைய தாய் மாமனா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகளை கோவிந்தைய ஜீவகனுக்கு மனம் முடிக்க போக இவர் வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய நண்பன்
பதுமுகனுக்கு கோவிந்தையை மணமுடித்து கொடுத்தது. சீவகன் நண்பன் பதுமுகனுக்கு கோவிந்தையை மணமுடித்து கொடுத்தது. இந்த இரண்டாவது இதில் மணமுடித்து கொடுத்தது. மூணாவது காந்தவதத்தையர் இலம்பகம். காந்தரு வதத்தையர். இந்த காந்தவதிய யாழ் இசைத்து மனம் முறிந்தது. யாழ் இசைத்து மனம். ஏன்னா இந்த காந்தவதத்தைங்கிற பெண்மணி இதுதான் ஃபர்ஸ்ட் மனைவி. இசை போட்டியில் யாருமே வெல்ல முடியாத அளவுக்கு திகழ்ந்தவள் காந்தவத்தை. அந்த பெண்ணை சீவகன் யாழ் இசைத்து மீட்டி அவளை மகிழ்வித்து மனம் புரிந்தது. மூணாவது காந்தவத்தை இளம்பகம். 4 குணமாலையார் இளம்பகம். இதில் மத யானையை அடக்கி அஸ்வினி வேகம்னு நினைக்கிறேன் அந்த யானை பேர். அந்த மதம் பிடித்த அஸ்வினி வேகம்னு நினைக்கிறேன். அந்த யானையை அடக்கி திருமணம் செய்தது. பாருங்க, இதில் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய கலிதுதது புணர்ச்சி இலக்கிய கோட்பாடுபடி வருது. குணமாலையரை மணந்தது. அதாவது சொல்லுவாங்க இந்த இதில் தொல்காப்பியத்தில் பொதுளதிகாரத்தில் புனல்தது புணர்ச்சி கலிதுதது புணர்ச்சி அந்த மாதிரி தெய்வ புணர்ச்சி அது மாதிரி இது கலிதுதது புணர்ச்சிக்கு இந்த மாதிரி. 5 பதுமையர் இளம்பகம். பாம்பு நஞ்சு நீக்கி இந்த அம்மா பதுமை பாம்பு கடிச்சிருக்கும். அந்த பாம்பு நஞ்சு நீக்கி சீவகன் பதுமையை காப்பாற்றி மணந்தது. கேமசிரியார் இளம்பகம். இதில் என்னன்னா காதல் மனம். இந்த காதலுக்கு எந்த விதமான காரணமும் சொல்லலை. ஃபஸ்ட்டு நாமகளில் சீவகன் ஞானம் என்னும் குமரி கல்வியை மணந்தது. அதாவது படித்தது நாமகள் இளம்பகம். நாமகள்னாவிலே கல்வி. கோவிந்தர் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு பதுமுகனுக்கு கோவிந்தையை மணமுடிச்சு கொடுத்தது. மூணாவது காந்தரூத்தை இளம்பகத்தில் யாழ் இசைத்து மீட்டு இசைப்பாடி காந்தரூத்தையை மனம் முடித்தது. குணமாலையர் இளம்பகத்தில் மத யானையை அடக்கி தொல்காப்பியம் சொல்லக்கூடிய கலிதது புணர்ச்சி என்ற கோட்பாடுபடி மணந்தது. பதுமையர் இளம்பகத்தில் பதுமைக்கு பாம்பு கடிச்சதுக்கும் அந்த விஷத்தை சினிமாவில் வர மாதிரி அப்படியே கடித்து துப்பி ஹீரோ மாதிரி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு. அடுத்தது கேமசிரியார் இளம்பகம் காதல் மனம். ஏழு கனகமாலையர் இளம்பகம். இதில் வில்வித்தை. இந்த வில்வித்தையை சொல்லி கொடுத்து கனகமாலையை சீவகன் திருமணம் முடித்தது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. சண்டை போட்டு வில்வித்தை கற்றுக் கொடுத்து கனகமாலையை சீவகன் மணமுடித்தது கனகமாலையர் இளம்பகம். விமலையார்
விமலையாதி இலம்பகத்தில் விமலை வந்து பந்தடிக்கக்கூடிய பெண், பந்தாடிய விமலையை. இந்த விமலை பந்தடித்த விஷயம், அதாவது அந்த காலத்தில் பந்து விளையாடுதல் வந்து சீவக சிந்தாமணி, பெருங்கதை போன்ற நூல்களில் அழகாக சொல்லப்படுது. மகளிர் விளையாட்டுகளில் பந்தடித்தலும் ஒன்று. அந்த விமலை வந்து பந்தாடுவதில் வந்து வல்லமை பொருந்திய பெண். அந்த பெண்ணிடம் பந்தாடி காதலித்து மணந்தது. 7 சுரமஞ்சியர் 9 சுரமஞ்சியர் இளம்பகம். கிழவன் வேடம் பூண்டு கிழவன் வேடம் பூண்டு சுரமஞ்சியை சீவகன் மணந்தது. பாருங்க, இதெல்லாம் தமிழ் சினிமாவில் வர மாதிரியே இருக்கும். இந்த குலேபகாவலின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். பாருங்கள், எல்லாம் அதாவது இந்த கதையில் இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பழைய தமிழ் சினிமா எம்ஜிஆர் சிவாஜி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீன்லாம் வந்திருக்கும். குலேபகாவலி படத்தில் எம்ஜிஆர் அப்படி தான் ஒரு தாத்தா வேஷம் போட்டுட்டு போய் பாட்டெல்லாம் பாடி அந்த ஹீரோயினை திருமணம் செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீன்லாம் பாருங்க, பந்தாடுறது, வில்வித்த, இந்த மாதிரி. அடுத்தது மண்மகள் இளம்பகம். இந்த இடத்துல தான் கட்டியங்காரன். கட்டியங்காரன்னா முன்னாடியே சொன்ன அமைச்சன் கட்டியங்காரனை வென்று கட்டியங்காரனை வென்றது. கட்டியங்காரனை போதிட்டு, அதாவது கட்டியங்காரன் தான் தன்னுடைய தந்தை கிட்டது ராஜ்யத்தை வந்து புடுங்கிட்டவன். வஞ்சகத்தின் மூலமாக கட்டியங்காரன் வந்து சச்சந்தன் என்ற மன்னன் சீவகனுடைய தந்தைகிட்டிருந்து ஏமாகத நாடை புடுங்கினவனை மண்மகள் இலம்பகத்தில் சண்டை போட்டு கட்டியங்காரனை தோற்கடித்து அந்த நாட்டை, அந்த மண்மகளை மணந்தது அப்படின்னு எல்லாமே மணந்ததுங்கிற மாதிரி வரும். நாமகளில் கூட கல்வியை மணந்தது, மண்மகளில் வந்து தன்னுடைய சொந்த நாட்டை மீட்டதை வந்து மணந்தது அப்படின்னு திருத்தக்க தேவர் சொல்கிறாரு. பூமகள் இளம்பகம். முடிசூடல். இந்த நாட்டுக்கு முடிசூட்டலை கூட மனத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவார். 12 இலக்கணை. திருமணமான, அதாவது முடிசூட்டின பின்னாடி கடைசியாக திருமணம் செய்தது வந்து இலக்கணை. இலக்கணை தான் 8வது மனைவி. தன் மாமன் மகள் மனம், தன்னுடைய மாமன் மகள் இலக்கணைய திருமணம் செய்தது. 13 முக்தி இளம்பகம். வீடு பேரு. முன்னாடியே சொன்னேன், ஃபைனல் இதுதான். இதில் 8 பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இறுதியில் வந்து சீவகன் வந்து இளமையிலே திரும்ப பூண்டு ஞானத்தை அடைதலா இந்த காப்பியத்தை அழகாக முடிச்சிருப்பார் சீவக சிந்தாமணி. அடுத்ததா இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஏப்ரல் 14 நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் டெஸ்ட் பேட்ச்சு, 2வது ஆன்லைன் கிளாஸ். டெஸ்ட் பேட்ச் வந்து 20 யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, 10 ஃபுல் டெஸ்ட்டு. இதில் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டெல்லாம் வேறு இருக்குது. 20 யூனிட் வைஸ் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டில் வந்து 300லேருந்து 1300 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ் பக்கமாக வரும். நான் ஒரு ரவுண்டாக சொல்கிறேன், 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். 11 யூனிட்டுமே 11 யூனிட்டு
ஒரு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து 1300 பக்தி இலக்கியம்லாம் 800 கொஸ்டின்ஸ் வரும் டெஸ்ட் பேட்ச். இது இல்லாமல் கூகுள் ஃபார்ம் கொஸ்டின்ஸ் வேறு 50 50 100 100ன்னு அப்பப்போ கொடுத்துட்ருப்பேன். இது ஃபீஸ் வந்து 3000 rupees. அதையும் எழுதி போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லியும் 8:30 to நைட் டைமு 8:30 PM to 10:30 PM. இது 6000 rupees. இதில் எவ்வளோ பேர் கேட்குறாங்க, சார் டெஸ்ட் பேட்ச் தனி ஆன்லைன் கிளாஸ் தனி. இப்போ டெஸ்ட் பேட்சில் இருக்கிறது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்லேயும் இருக்கும். ஆனால் ஆன்லைன் கிளாஸில் உள்ளது டெஸ்ட் பேட்சில் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆன்லைன் கிளாஸில் இங்கே நான் 20 டெஸ்ட்டு 10 ஃபுல் டெஸ்ட்டு, ஆன்லைன் கிளாஸில் இன்னும் அதிகமாக கூட டெஸ்ட் இருக்கும். புரியுதுங்களா? டெஸ்ட் பேட்ச் தனி, ஆன்லைன் கிளாஸ் தனி. ஆனால் ஆன்லைன் கிளாஸில் இந்த டெஸ்ட்டு எல்லாமே அடங்கி போயிடும். இதுக்கு வந்து 6000 rupees ஃபீஸு. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிங்க. அன்றைக்கி வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? எக்ஸாம் வந்து ஜூன் வந்து நெருங்கிடுச்சு. அதனால் எதையுமே வந்து தள்ளி போடாதீங்க. அடுத்த வகுப்பில் சீவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்களை நாம் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.